இந்த துலாம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி காற்று தத்துவ ராசி, பஞ்சபூதத்திலே பலமான ஒரு ராசி, கால தேவதனுடைய 7வது வீடு என்று சொல்லக்கூடிய ஒரு இணைவு ராசி. துலாம் ராசிக்காரர்களை ஒருவர் பிரிந்தால் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட இவர்களோடு இன்னொரு உறவை ஏற்படுத்த இறைவன் தயாராக காத்திருப்பார். அந்த உறவுதான் துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையை 2வது பாகத்தை அற்புதமாக மாற்றக்கூடிய ஒரு உறவு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பிரிவு அப்படிங்கிறது உடைந்த கண்ணாடி மாதிரி. ஆனால் வாழ்க்கை இப்படியே போயிட போகிறது இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க எதிர்பார்த்ததை விட இன்னும் நல்ல ஒரு உறவு வந்து இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது இவங்க வாழ்க்கையில் எப்போ எப்படி சார் நடக்கும்? அதாவதுங்க, பிரிவு அது துக்கம், இது ஒரு தசாபுத்தி காலங்களில் நடக்கும். இணைவு அது சந்தோஷம், அது ஒரு தசாபுத்தி காலங்களில் நடக்கும். துளாராசி விரும்புகிறது என்ன? ரொம்ப சிம்பிள்ங்க, கிவ் அண்ட் டேக். நீ எனக்கு ரொம்பவும் கொடுக்க வேண்டாம், கொடுத்தது போதும். ஆனால் எனக்கு அதுக்கான மதிப்பு மரியாதை நான் கொடுத்ததுக்கு ஈக்குவலாக இன்னொருத்தட்ட கிடைச்சா துளாராசி ஹாப்பி. ஆக துலாம் ராசிக்காரர்களை புரிந்து கொள்வதற்கும் துலாம் ராசிக்காரர்களிடம் அன்பை பெற்றுக்கொண்டு அதைவிட பன்மடங்கு அவர்கள் அன்பை அனுபவிப்பதற்கும் ஒரு உறவு நிச்சயமாக காத்திருக்கும்.